Hi friends, welcome to Ekka Saree Creatives. Friends, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஹை neck blouse பார்க்குறோம். பேக் neck வந்து ஹை neck. neckல வந்து ஒரு half circle அளவுக்கு நம்ம ஓபன் விடுறோம். ஓபன் விட்டு நம்ம ஸ்டிட்ச் பண்ண பிறகு இதல நம்ம ஹேங்கிங்ஸ் தொங்க விட போறோம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறோம் அப்படினா காப்பர் ஜரி, காப்பர் கலர் பார்டர்ங்கிறதுனால காப்பர் ஜரி யூஸ் பண்றோம். சுகர் பீட்ஸ், 4 mm பீட்ஸ், 24 நீடில், 14 mm நீடில் ஜரிக்கும் சுகர் பீட்ஸ், செயின் ஸ்டோன், வாடாமல்லி கலர் silk thread எடுத்து வச்சிருக்கேன். saree கலர் வந்து வாடாமல்லி கலர்ங்கறனால அவுட்லைன் காட்றதுக்கு நான் silk thread வந்து வாடாமல்லி கலர்ல எடுத்து வச்சிருக்கேன். எப்படி இந்த டிசைன் பண்ணலாம்ங்கறத பத்தி பாப்போம் வாங்க. பாருங்க फ्रेंड्स, நம்ம இந்த neck அவுட்லைன் ஃபுல்லா நம்ம 4 லைன் வந்து நம்ம ஜரி கொடுத்துருவோம். neckலயும் கை neckலயும் கொடுத்துருவோம். அந்த ஓபன் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஷேப்லயும் கரெக்ட்டா நம்ம ஜரி கொடுத்துக்குறோம். இது வெரி சிம்பிள் ப்ளவுஸ் தான். இந்த மாடல் நீங்க தொட்டிங்கனா ஒன் டேல நீங்க முடிச்சிடலாம். ஒன் டேல ஃபினிஷ் பண்ற மாதிரி தான் நான் சூஸ் பண்ணி நான் மாடல் எடுத்துர்க்கேன். இப்ப பாருங்க, நம்ம நெக்ல வந்து 4 லைன் வந்து ஜரி கொடுத்துட்டோம் அவுட்லைன். இப்போ நம்ம ஓபன் விடுறதுக்கு half சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த half சர்க்கிள்ல வந்து இப்போ நம்ம ஜரி போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிருக்க ஷேப்லயே கரெக்ட்டா எடுத்துருங்க. அப்பதான் நமக்கு ஓபன் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி இதுலயும் நம்ம 4 லைன் ஜரி கொடுத்தாதான் நமக்கு மிஷின்ல வந்து நம்ம அடிச்சு திருப்புவோம் இல்லையா அந்த ஓபனை, அப்ப நமக்கு வந்து மிஷின்ல ஊசி தட்டாம இருக்கும். அதுக்கு தான் வந்து நம்ம 4 லைன் ஜரி கொடுத்துறோம். பாருங்க, நம்ம silk thread வச்சு 2 லைன் போட்டுருக்கோம். இப்போ அந்த 2 லைனுக்கு மேல நம்ம இந்த மாதிரி மடக்கு தையல் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு தைக்கும்போது இடைஞ்சல் இல்லாம இருக்கிறதுக்காண்டி நம்ம இந்த மாதிரி போடுறோம். இது போடும்போது நமக்கு ஒரு பைப்பிங் போட்ட லுக் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, நம்ம பேக் நெக்ல வந்து ஓபன் விட்டோம் இல்லையா, அந்த ஓபன்ல நம்ம silk thread வச்சு போட்டுருக்கோம். இப்போ நம்ம அவுட்லைன் கெட்டியா கொடுக்கும்போதேவும் நமக்கு அந்த ஓபன் வந்து நல்லா அழகா வந்திருக்கு. பாருங்க, இந்த மாதிரி நம்ம 4 லைன் ஜரியும் 2 லைன் silk threadம் நம்ம கொடுக்கும்போது நமக்கு அவுட்லைனே நல்லா கெட்டியா வந்துருச்சு. இப்போ இந்த ஃபுல் ஓபனும் நமக்கு அழகா கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் காட்றோம். பேக் நெக்லயும் காட்டியிருக்கோம். இந்த ஓபனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வர்றோம். இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம செயின் ஸ்டோன் வந்து ஒரு லைன் காட்டிடுவோம். இப்போ நம்ம செயின் ஸ்டோன் வைக்கிறோம். செயின் ஸ்டோனை வந்து இப்படி லாக் பண்ணிக்கிட்டு வச்சோம்னா நமக்கு தைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம பேக் நெக் ஓப்பன் விட்டோம் இல்லையா, அந்த ஓப்பன் மழுக்க நம்ம செயின் ஸ்டோன் வச்சுருவோம்.
இந்த மாதிரி செயின் ஸ்டோனுக்கு இடையில் நம்ம செயின் ஸ்டிச்சால் நம்ம லாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தேர்ட் லைன்லேயும் செயின் ஸ்டோனுக்கு அப்புறம் நம்ம சுகர் பீட்ஸ் வைக்கிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து 3 லைன் நம்ம பீட்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ஹை நெக்கும் நம்ம பீட்ஸ் வச்சுட்டோம். நம்ம நெக் ஓப்பன் விட்டோம் இல்லையா, ஆஃப் சர்க்கிள், அதுலேயும் நம்ம பீட்ஸு செயின் ஸ்டோனு 3 லைன் நம்ம கொடுத்துட்டோம். நெக்கில் வந்து ஒரு 4 mm பீட்ஸ் வச்சு அதை சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் வச்சுருக்கோம். இந்த ரெண்டுக்கும் உள்ள கேப்பில் வந்து நம்ம ஒரு லைன் தான் கொடுக்குறோம். நெக் ஓப்பன் விட்டோம் இல்லையா, அதோட லைன் வரும்போது நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இடைவெளி கம்மியாக இருக்கிறதுனால நான் ஒரு லைன் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், நம்ம அந்த நெக் ஓப்பன்லையும் நம்ம 4 mm பீட்ஸ் வச்சு சுற்றி பீட்ஸ் வச்சிட்ருக்கோம். அப்படியே இந்த நம்ம நெக்கில் வச்சுருக்கோம் இல்லையா, ஹை நெக்கில், அதோடு நம்ம ஜாயின் பண்ணி விட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுல் ப்ளவுஸையும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ பேக் நெக் பாருங்கள், ஹை நெக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்கில் இருக்க இந்த ஹோலும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ பேக் நெக் முழுக்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்மளுக்கு இந்த மாதிரி டிசைன் வந்துருச்சு. இது சிம்பிள் டிசைன் தான். நீங்கள் தொட்டிங்கன்னா ஒரு நாளில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்களும் சூஸ் பண்ணி போடுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு வந்து ஸ்லீவோட வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். இந்த ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் வந்து இந்த பேட்டர்னில் வந்து நம்ம போட்டிருக்கோம். கீழே வந்து 4 mm பீட்ஸை வச்சு ரவுண்டாக போட்டிருக்கோம். லைன் வந்து சேரீ கலர்லேயே நம்ம இறக்கியிருக்கோம். இப்போ ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கோம். ஸ்டிச் பண்ணி ஹேங்கிங்ஸ் தொங்க விட்ருக்கோம். ஸ்லீவுக்கும் ஹேங்கிங்ஸ் தொங்க விட்ருக்கோம். நம்ம நடுவில் ஒரு ஹோல் விட்டோம் இல்லையா பேக் நெக்கில், அந்த இடத்துலையும் நம்ம சேரீ கலரில் வந்து ஹேங்கிங்ஸ் தொங்க விட்ருக்கோம். இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்த பிறகு ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.